வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் கடந்த 2 நாட்களாக நடந்து வருகிறது. தீபம் ஏற்ற போலீசார் அனுமதி மறுத்து மூத்த தலைவர் ராஜா, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் பழங்காநத்தத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டனர். அவர்களை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட அதிமுகவினர் சந்தித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போனில் நயினார் நாகேந்திரனிடம் பேசினார். கைது செய்யப்பட்டவர்கள் நள்ளிரவு விடுவிக்கப்பட்டனர். இந்த இந்து விரோத தீய அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இன்றைக்கு இந்து பக்தர்களை, முருக பக்தர்களை கைது செய்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இங்கு பல்லாயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி இந்து தொண்டர்கள் கூடினார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லா மதத்தினருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னா கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த விடியா அரசு போனால்தான் இந்துக்களுக்கு விடியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகி டோட்டலி மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை ஏப்ரல் மேல நிச்சயமா அதுக்கான விடுதலை கிடைக்கும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் நேற்று உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து பாஜக உள்ளிட்ட பல்வேறு இந்துத்துவ அமைப்புகள் திருப்பரங்குன்றத்தில் நேற்று மாலை கூடின. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி மலையில் தீபம் ஏற்ற போலீசார் அனுமதி மறுத்தனர். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது என போலீசார் கூறினர். இந்த விவகாரத்தின் நிலை குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று காலை அறிக்கை தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணை நடைபெற்றது. வழக்கு விசாரணையை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தொடர்ந்து இந்து முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது உறுதி என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைக்கு காலையில் 10:30 மணி அளவில் மாண்புமிகு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் அமர்வில் நேற்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு, அதாவது மதுரை மாநகரத்தினுடைய கமிஷனர் அவர்களுடைய தலைமையில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளோட பெட்டிஷனர் உட்பட 10 பேர் போய் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான அந்த பணிகளை உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு மாலையில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், அங்கே நாம் போயிருந்தோம். அங்கே காவல்துறையை கூட தடுத்தது. காவல்துறை தடுத்து என்ன சொன்னாங்க, அனுமதிக்க முடியாது, நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் அப்படிலாம் சொன்னோம். நாங்கள் தொடர்ந்து பக்தர்கள் எல்லாம் அங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட சரணகோஷம் போட்டு கைதானாங்க. இன்றைக்கு அதனுடைய கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட், அதாவது என்ன நடந்தது என்றதை பற்றின ஒரு தகவல் சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையில் அரசாங்கம் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் இப்போ நீதிபதி அவர்கள் உட்கார்ந்த உடனே மேல்முறையீடு போயிருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கு 2 ரிட் அப்ளிகேஷன் வருது. ஒன்று ரிட் அப்பீல் வருது. அதாவது ஒன்று இங்க மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியருடைய ஒன்று, அதே மாதிரி கோவிலுடைய தரப்புல இன்னொன்று. இந்த 2 அப்பீலும் வருது. மூன்றாவதாக நேற்று முன்தினம் மத்திய காவல் துறையினுடைய CISF அதனுடைய பாதுகாப்போட அங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் கேட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை உடனடியாக தயார் செய்யணும். இந்த 3 விஷயங்களும் தயார் செய்து செவ்வாய்க்கிழமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வழக்கானது செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றி வைத்திருப்பட்டிருக்கு. இப்ப இந்த அடிப்படையில் நாம் எல்லாருமே நீதியை மதிக்கக்கூடியவர்கள். சில பேர் வேணா நீதியை கவலைப்பட, சட்டத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இப்போ சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குதாங்கிறது சந்தேகமாக இருக்கு. அரசியல் அமைப்பினுடைய அதிகாரத்தில் நீதித்துறை மிக முக்கியமான ஒரு துறை. ஆனால் நீதித்துறையை காலில் போட்டு மிதிக்காத குறையா அவமதித்து, நீதித்துறை தீர்ப்பு கொடுத்தும் கூட முருகபக்தர்களை அவமதித்து இழிவுபடுத்தி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் நாம் அப்படி கிடையாது. நாம் நீதித்துறையை மதிக்கக்கூடியவர்கள்,
மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆகையினால நாமும் கூட அந்த உச்சநீதிமன்றத்தில் நாமும் கேவியட் பதிவு பண்ணியிருக்கோம். டெல்லியில் திமுக எம்பி திரு ஜி சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதன் பதவி குறித்து கருத்து கூறினார். 2014 உயர்நீதிமன்றத்திலே 2 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு உச்சிப்பிள்ளையார் கோயில் என்கின்ற இடத்தில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது கார்த்திகையின் போது தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் என்று உத்தரவு கொடுத்து வேறு எந்த இடத்திலும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை எதிர்த்து ஒருவர் ரிட் பெட்டிஷன் மறுபடி மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தாக்கல் செய்கிறார். அது ரிட் பெட்டிஷன். அதனுடைய தீர்ப்பின் போது அந்த நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் சொல்லுகிற போது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் கஸ்டம்ஸ், இட்ஸ் அ ரைட் என்று சொல்கிறார். இது மரபு வழி வந்ததல்ல, இது உரிமை பிரச்சனை என்பது அதிலேயே தெளிவாக தெரியும். உரிமை பிரச்சனை என்பது சிவில் கோர்ட்டிலே தான் கொண்டு வர முடியுமே தவிர ரிட் பெட்டிஷனின் கீழ் கொண்டு வர முடியாது. ஆக இந்த அடிப்படை சாதாரணமான சட்ட ரீதியான உண்மையை கூட புறக்கணித்து விட்டு அவர் எந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமோ ஏற்கனவே இவருக்கு முன்னால் 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை மாற்றி எழுதி அந்த சிக்கந்தர் மலையிலும் நீங்கள் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று உத்தரவு கொடுத்ததோடு 10 பேரோடு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா சார்ந்தவர்கள் பெரும் கூட்டமாக அங்கு சென்று அங்கிருந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்துவிட்டு காவல்துறையினரை அடித்துவிட்டு மேலே சென்று அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அதை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற கடமையில் இருக்கிற மாநில அரசு முறையாக அதே நேரத்தில் பொறுமையாக இந்த பிரச்சனையை கையாண்டு வருகின்றது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நோட்டீஸ் கொடுத்திருந்தோம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். மாநிலங்களவையிலே அது குறித்து பேசுவதற்கு 1 நிமிடம் கூட அனுமதிக்கவில்லை. கொடுத்த நோட்டீஸையும் நிராகரித்து விட்டார். அது ஏற்கப்படவில்லை. சரி, ஏற்கப்படவில்லை என்கிற போது அதற்கான காரணத்தையாவது சொல்ல எங்களை அனுமதிக்க வேண்டும். எதற்காக? அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் என்பது ஒரு கொழுந்து விட்டு இருக்கிற பிரச்சனை, அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலம். ஆக எங்கள் மாநிலத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிற அந்த மாநிலத்தில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட பாரதிய ஜனதா முயல்கிற போது அதை தடுக்க வேண்டிய இந்த மாநிலத்தினுடைய ஒற்றுமையும் அமைதியையும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது இது மாதிரி பிரச்சனைகளை பேசுவதற்கு தான் நாடாளுமன்றம். ஆனால் அவைத்தலைவர் பேச அனுமதிக்கவில்லை, எங்கள் குரலை கேட்கவில்லை. உறுப்பினர்கள் பல பேர் மையத்திற்கு வந்தது கூட, அந்த அவையின் மையத்துக்கு வந்து கூட அவர் புறக்கணிக்கவில்லை. எனவே வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெளிநடப்பு செய்தபோது எங்களுடைய இந்த குரலுக்கு ஆதரவாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, ராஷ்டிரிய ஜனதாதளம், CPI, CPM, NCP, ஆம் ஆத்மி இவ்வளவு கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள்.